இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் சூர்யா நடித்த கருப்பு, அதை விட இன்னொரு ஆள் நடித்த ஆர்ஜே பாலாஜி நடித்த பருப்பு, இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கருப்புன்ற போது நம்ம கருப்புசாமியை வச்சு படமாக எடுத்திருக்காங்க. நல்லது தான், படம் நல்லா இருக்கும். ஆனால் ஆர்கே பாலாஜி இந்த படத்தை வந்து சொதப்பியிருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தெய்வம் வருதுன்னா எதற்காக வருது, என்ன வேலை பார்க்குறதுக்காண்டி இங்கே வருது அப்படின்ற ஒரு எல்லா படத்துலையும் வந்து ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு கோட்லேயும் வாசல்லையும் கருப்புசாமியை வந்து ஒரு காவல் தெய்வமாக வச்சுருக்காங்க. ஆனால் தெய்வம் தான் வாசலில் இருக்கே தவிர கோர்ட்டில் வெறும் அக்கப்போர் தான் நடக்குது. ஏன்னா வெறும் பொய், பித்தலாட்டம், இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து கோர்ட்டில் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு வக்கீலாக இருக்கார். அவர்கிட்ட ஒரு பொண்ணும் ஒரு அப்பாவும் நகையை பறி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் அவர் பறி கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடைங்கிட்ட பறி கொடுக்கறது போல ஸ்டேஷன்லேயே நிறைய நகையை பறி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேஷன்லேருந்து ஆர்கே பாலாஜிக்கு ஒரு தகவல் வந்து ஆர்கே பாலாஜி தான் இந்த கேஸை வச்சு நடத்துகிறாரு. கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, அந்த பொண்ணுக்கு நகையை வாங்கி கொடுத்தாங்களோ இல்லையோ, இவங்க பிரியாணியை வாங்கி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் பணம், எப்படி லஞ்சம் வாங்குறது, எப்படி அடுத்தவங்கள்ட்ட வந்து பணத்தை ஆட்டையை போடுறது, இப்படி தான் வந்து கதை ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த பொண்ணும் அந்த அப்பாவும் தன்னோட நகை வருமா வராதா, என் பொண்ணை வந்து காப்பாற்ற முடியுமா முடியாதா என்ற ஏக்கத்திலேயே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இறந்தும் போயிடுறா. உடனே நம்ம கருப்புசாமி வேஷத்தில் வந்து சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு நான் நீதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில சக்திகளை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆர்ஜே பாலாஜி இதை பார்த்துட்டு, நீங்கள் சக்தியை யூஸ் பண்ணக்கூடாது, உங்கள் நியாயத்தில் தான் நீங்கள் வந்து எங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சத்தியமும் வாங்கிடுறாங்க. ஆனால் அதையும் நம்ம கருப்புசாமி மீறிடுது. ஏன்னா திரிஷா மூலமாக அந்த சக்தியை மீறி கோர்ட்டில் யாரும் தப்பு பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு பேசணுன்னா அது கோர்ட்டே கிடையாது, அந்த மாதிரி லெவலுக்கு போயிடுது. கடைசி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த பொண்ணும் இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் போயிடுறாங்க. ரெண்டாவது பக்கத்தில் இன்ட்ரோலுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரீனை தான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமே தவிர படத்தில் கதைன்னு பார்க்கவே முடியாது. ஏன்னா படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சு போயிடுது. அந்த பொண்ணும் அந்த அப்பாவும் தான் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் கதையை. ரெண்டாவது ஹாஃபில் பார்த்திங்கன்னா கருப்புசாமி வருது, வந்துட்டு ஃபைட் பண்ணுது, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. இதுதான் படமாகவே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து என்னென்னா, படத்தை எடுத்துருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு வந்து சாமி நம்பிக்கை வச்சு மக்கள்களை முட்டாளாக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ஓடி இருக்குது. ஏன்னா இப்போ மொதல் ஹாஃப் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே சட்டத்திட்டத்தில் மாற்றணும்னு நினச்சாலும் அது எங்கேயும் மாற போகிறது கிடையாது. அதனால் மொதல் ஹாஃப் வந்து நல்லா இருக்குது. ரெண்டாவது ஹாஃபில் படம் வந்து சொதப்பல் தான். இந்த படத்துக்கு வந்து என்னுடைய கருப்புசாமிக்கு நான் 10க்கு 10 மார்க் போடுவேன். ஆனால் இந்த படத்துக்கு மார்க்கை பார்த்தீங்கன்னா 10க்கு 2 தான் போடுவேன். அந்தளவுக்கு தான் ஆர்ஜே பாலாஜி படத்தை எடுத்து வச்சுருக்காரு. படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மனசாட்சி பொழுவ படம் வந்து கருப்புசாமிக்காண்டி தான் பார்க்க முடியுமே தவிர, அந்த சீன்ஸ்காண்டி தான் பார்க்க முடியும் தவிர, மற்றது கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு முட்டை தான் கிடைக்கும். ஓகேவா? அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் கதை இல்லை. ஆர்ஜே பாலாஜி படத்துக்கு வந்து கருப்பு எவ்வளோ முக்கியமோ, கருப்போட வருகை எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு ஆர்ஜே பாலாஜியோட பருப்பு இங்கே எதுவுமே வேகலை. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை மேலும் நீங்கள் பார்க்கணுன்னா தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா மண்டை காஞ்சி போயிடும். வீட்டில் வந்து எஃபைட்டாக ஹோம் தேட்டரில் வச்சு பாருங்கள். அந்த கருப்பு சீன்ஸ்காண்டி பாருங்க. மற்றபடி ஆர்ஜே பாலாஜி சீன்காண்டி பார்க்காதீங்க. படம் நல்லா இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் படம் நல்லா இல்லை. அப்படி தான் வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்குது. தேங்க்யூ.